शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. பிரம்மத்தை பார்க்கல, பிரம்மத்தை பார்க்கிறவன் சம்சாரத்தை பார்க்கல. இது தெரிஞ்சா அது தெரியல, அது தெரிஞ்சா இது தெரியல. ஆனா இப்ப சம்சாரத்துல இருக்கிறவனை பிரம்மோபதேசம் பண்ணி அவனை உத்தாரம் பண்ணணும். எவனுக்கு ஞானம் வந்ததோ அவன் தன் சிஷ்யனையே பார்க்கலன்னு சொன்னா யாருக்கு உபதேசம் பண்ண முடியும்? உபதேசம் பண்ண முடியாது. சம்சாரியாக இருக்கிறவன் ஒருத்தனுக்கு உபதேசம் பண்ணி அவனை இது பண்ணலான்னா அது முடியாது. ஏன்னா நாயமாத்மா பிரவச்சனேன லப்தா, அதுக்காக அவ என்ன பண்ணான்னா இது சொல்றது வாஸ்தவம். ஆனா நடுப்புற ஒரு நிலைமை இருக்கு, ஒரு நிலை இருக்கு, அதுதான் ஜீவன் முக்தின்னு சொல்றது. அதை சொல்றாரு. இப்போ சம்ஸ்கிருதவும் பிரம்மபாதி இல்ல பிரம்மணிக்க சம்ஸ்கிருதி. பிரம்மா தெரிஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் பிரம்மத்தை தெரிஞ்சிருந்தாச்சுன்னா சம்சாரம் தெரியாது. அதை தெரிஞ்சுட்டு இருக்கிறவனுக்கு பிரம்மம் தெரியாது. யதா ஸ்வபாவ விஸ்ராந்தி ஸ்திதிமேதி சமாத்மிகா ஜகத்ருஷ்யம் ததா ஸ்வப்னஹா சுசுப்தைவ சாம்யதி. ஜகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஸ்வப்னம் போல. ஸ்வப்னம் பார்த்துட்டு இருக்கிறவன் ஆழ்ந்த சுசுப்தி நிலைக்கு போயாச்சுன்னா அந்த ஸ்வப்னம் காணாம போயிடும். அதே போல எப்ப இவன் ஆத்மஸ்வரூபத்திலேயே விசிராந்தியை அடைஞ்சுடுறானோ அப்ப ஜெகத்து அவனுக்கு தோன்றுகிறதே இல்லை. ஜெகத்ருஷ்யம் கதா சாமியம். நிஜமாக அவனுக்கு ஜெகத்ருஷ்யம் போனதுனால ஒரு நஷ்டமும் இல்லை. ஜெகத் காணாம போயிட்டு அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்பட வேண்டாம், சந்தோஷப்படலாம். போகாக பவ மகா ரோகாக பந்தவோ திருட பந்தனம் அனர்த்தாய அர்த்த சம்பத்தி அனாத்மனி சாமியதான். இது நிஜமா சமனமாக வேண்டியதுதான். ஏன்னா ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கிறவனுக்கு என்ன நஷ்டம் ஆறுது அப்படின்னு கேட்டா, ஒரு சம்சாரி இத்தனை நஷ்டங்கள் கணக்கு பண்ணி சொல்ல முடியும். அவன் சம்சாரத்தில் இருக்கக்கூடிய போகங்களை அனுபவிக்க முடியாமல் போகிறது. பந்துக்களோட சம்பந்தப்படாம பந்துக்கள்லாம் அவனை அவளோட விலகி போக வேண்டி வருது. பணங்காசெல்லாம் ஒண்ணுமே அவனோட சம்பந்தப்படுறதில்லை அப்படின்னு 3 தோஷம் சொல்லலாம். அதுக்கு அவன் என்ன பதில் சொல்லுவான்னா, போகாகா பவ மகா ரோகாகா. ரோகங்களுக்கு இந்த பவ சாகரத்துல இருக்கக்கூடிய மகா ரோகங்கள் இது போச்சுன்னா எனக்கு நல்லது. அதே மாதிரி பந்தவகா திருட பந்தனம். இந்த பந்துக்கள் எனக்கு பந்தத்துக்கு ஹேதுவாக ஆயிடுறான், மோட்சத்துக்கு. அனர்த்தாய அர்த்த சம்பத்தி. பணங்காட்டு அர்த்த சம்பத்தி இருக்கே, இது நமக்கு அனர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அதனால ஆத்மனி சாமியதான், ஆத்மஸ்வரூபத்திலே சாந்தமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப மேல. வசிஷ்டர் சொல்றார், பூயதாம் பரமவியோம்னா சாமியதாம் மேக சாமியதாம். பூயதாம் பரமவியோம்னா, எல்லாருமே அந்த பரமவியோம பிரம்மஸ்வரூபமாக அப்படியே சாந்தமாக இருக்கணும். அனாவசியமாக இந்த சிரமப்பட வேண்டாம். மா சாமியதாம், சம்சார சாகரத்துல விழுந்து சிரமப்பட வேண்டாம், சாந்தமாக இருக்கணும். நாத்மானம் அவகச்சாமி ந திருஷ்யஞ்ச ஜெகத்ரமம் பிரம்ம சாந்தம் பிரவிஷ்டோஸ்மி பிரம்மீவாஸ்மி நிராமரா. தன்னுடைய அனுபவத்தை ராமருக்கு சொல்றார். நான் என்னை புரிந்து கொண்டு விட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். நாத்மானம் அவகச்சாமி, நான் அந்த நிலையில போயாச்சு. அப்போ பாக்கியமா எதையாவது பார்க்கறியான்னு கேட்டா, என்ன திருஷ்யம் என்ன ஜெகத்ரமம், எந்த திருஷ்யத்தையும் பார்க்கல, ஜெகத்ரமம் எனக்கு இல்லை. அப்போ என்னுடைய அனுபவத்தை வச்சுட்டு நான் எங்க இருக்கேன்னு நான் பார்த்தேன்னா, பிரம்ம சாந்தம் பிரவிஷ்டோஸ்மி. பிரபஞ்சோபசமகான்னு சொல்றாலே அந்த பிரம்மஸ்வரூபத்துல நான் இருந்துருக்கேன். பிரம்மீவாஸ்மி நிராமரா. பிரம்மஸ்வரூபத்துல இருக்கேன்னா நான் வேற பிரம்மம் வேறங்கிறது இல்லை, பிரம்மமாகவே நான் இருக்கேன். பிரம்மாத்மா வேத்தி நோ சர்க்கம், சர்காத்மா பிரம்ம வேத்தி நோ. பிரம்மஸ்வரூபமாக ஆயிட்டான்னா அப்புறம் அங்க என்ன பிரபஞ்சம் திருப்தி ஒண்ணுமே இல்லை.
இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. பிரபஞ்சம் சிருஷ்டி அதுக்குள்ள இருந்து இருக்கிறவனுக்கு பிரம்மம் தெரியாது. சுசுப்தோ வேத்தி நோ ஸ்வப்னம் ஸ்வப்னத்தோ ந சுசுப்தகம். சுசுப்தியில இருக்கிறவனுக்கு ஸ்வப்னம் காணப்படாது, ஸ்வப்னம் பார்த்துட்டு இருக்கிறவனுக்கு சுசுப்தி இல்லை. என்ன பண்றது? நடுப்புற இன்னொன்னு கொண்டு வந்திருக்கேன். பிரபுத்தோ பிரம்ம ஜெகதோகோ ஜாகிரத் ஸ்வப்ன திருஷோரிவ ரூபம் ஜானாதி சாரூபம் ஜீவன் முக்தா பிரசாந்ததி. நடுப்புற ஒரு நிலை இருக்கு ஜீவன் முக்தா அப்படின்னு. இவன் பிரம்மத்தையும் அனுபவிச்சுட்டே இருக்கான், அதே சமயத்துல அவனுக்கு ஜெகத்தும் பாதிச்சுட்டு இருக்கு. ஜானாதி பாரூபம், ஆத்மாதான் எல்லா இடத்திலும் பிரகாசிக்கிறதுங்கிறது அனுபவத்துல தெரிகிறது. அதே சமயத்துல ஜெகத் பிரதிபாசனம் அவனுக்கு இருக்கு. பிரசாந்த சாந்தமான மனசை உடையவனாக இருக்கிறான். இவன் எதுக்காக இருக்கான்னா உபதேசம் பண்ணி 4 பேருக்கு உபயோகப்படுறதுக்காக சொன்னார். அத்தியந்த ஆதர்சனே கதம் தது உபதேச பிரசித்தி தத்ராக பிரபுத்தகா இது. பிரம்மத்தையும் பார்க்கிறான், ஜெகத்தையும் பார்க்கிறான். அப்படி இருந்துட்டு இவன் மேற்கொண்டு அந்த தியான சம்பிரதாயத்தை வைக்கிறான். வளர்த்துட்டே போறான், வீட்டுண்டு போறான். யதாபூதமிதம் சர்வம் பரிஜானாதி போதவான். ஜெகத்தை பார்க்கும்போது அதனுடைய தத்துவம் என்னங்கிறது சரியாக புரிந்து கொண்டவனாக இருக்கிறான். சாமியதிக சுத்தாத்மா, அதே சமயத்துல சாந்தமான சுத்த ஆத்மஸ்வரூபத்திலும் இருக்கிறான். வாஸ்தவத்துல இந்த ஜீவன் முக்தி தான் இந்த வாதிஷ்டத்தினுடைய முக்கியமான உத்தேசமாக இருக்கு. இப்பேற்பட்ட போகத்தை அடையணும்னா என்ன பண்ணணும்னு சொன்னா, முதல்ல ஈஸ்வரனுடைய அனுகிரகம் வேணும், பரமேஸ்வர அனுகிரகம் வேண்டியதுதான். பரமேஸ்வர அனுகிரகம் ரொம்ப அஜ்ஞனாக இருக்கிறவனை கூட கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி விட்டு பெரிய விஜயனாக ஆக்க முடியும். விவேகம் வந்ததுக்கு அப்புறம் கூட அவன் ஒரு விதத்துல பரமேஸ்வர பூஜை பண்ணணும். எப்படி பூஜை பண்ணணும்னு சொன்னா அந்த ஒரு விதமான பூஜை சொல்றார். ஏற்கனவே கூட சொல்லியிருக்கார். போதாய பூஜ்யதாம் புத்தியா ஸ்வபாவ பரமேஸ்வர விவேக பூஜித ஸ்வாத்மா சத்யா பாரவரப்பிரதா. போதாய, அந்த ஆத்மாவுக்கு ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படணும்னு சொன்னா ஸ்வரூபமாக, நம்மளுடைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுக்கு ஒரு பூஜை பண்ணணும். அதாவது அவரை பூஜிக்கணும். எதை கொண்டு பூஜிக்கணும்னு சொன்னா விவேகத்தை கொண்டு பூஜிக்கணும். விவேக பூஜிதா. பத்திரம் புஷ்பம் இதெல்லாம் பூஜை பண்றதுங்கிறது வெளியில பார்த்து பாக்கியமான பூஜை, இது ஆந்தரமான பூஜை. இந்த பூஜை பண்ணினா சத்யா பார வரப்பிர, பாரன்னா ரொம்ப பெரிய வரத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த பூஜை அமையும். ருத்ரோபேந்திராதி பூஜாத்திர ஜர திருணலவாயது. இந்த பூஜையுடைய பலம் கிடைக்கிறது. இந்த பலத்தை சாதாரணமான மற்ற பூஜைகளுடைய பலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் அது ஒரு திருணத்துக்கு சமானமாக இருக்கும். இந்த பலம் அவ்வளவு பெரிய. விசார சம சத்சங்க பலி புஷ்பைக பூஜிதா. இந்த பூஜையில விசாரம், சமம், தமம் அதெல்லாம் வரும். சத்சங்கம், வேதாந்த சிரவணம் இதெல்லாம் தான் புஷ்பங்கள். இந்த புஷ்பங்கள்னால ஆத்மஸ்வரூபத்தை பூஜிக்கணும். இதனால சத்யோ மோக்ஷ பலத்தாகோ சுவாத்ம இவ பரமேஸ்வரா. நம்மளுடைய ஆத்மஸ்வரூபமா இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் நமக்கு தரிசனம் கொடுப்பார். உடனே மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பலம், மோட்சம் தான் இந்த பூஜைக்கு பலம். சத்யாலோகன மாத்திரைக பூஜிதா அனுத்தமார்த்ததா யத்ராஸ்தி ஆத்மேஸ்வரஹ தத்ர மூட கோன்யம் சமாச்சரே. ஆத்மேஸ்வரஹ, ஆத்மாவாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன். இவன் ஒருத்தன் இருக்கும்போது ஆத்மாவை காட்டிலும் வேறான ஒரு ஈஸ்வரனை பூஜித்து அல்பமான பலத்தை எவன் அபேட்சிக்கிறானோ அவன் விவேகி இல்லை. தேவார்ச்சன தபஸ்தீர்த்த தானானி அதிகிருதானி பஸ்மாயந்தே நிரர்த்தத்வா அவிவேக மகாத்மா. நிறைய தேவார்ச்சனம் பண்றான், தபசு பண்றான், நிறைய தீர்த்த யாத்திரை பண்றான், தானம் பண்றான். அதி தனக்கு சக்திக்கு மீறி அவ்வளவு பண்ணினால் கூட அது ஒரு நாளைக்கு என்ன ஆகுது? பஸ்மாயந்தே, க்ஷயமாயிடுறது. ஏன்? இந்த மாதிரிதான் அது க்ஷயத்தை அடையக்கூடிய பலத்தை கொடுக்கிற சுபாவம் தான் அது. ஆனால் அது க்ஷயம் ஆகாமல் அக்ஷயமான பலத்தை கொடுக்கும்படியாக அந்த புண்ணியத்தை பண்ணணும்னா அதுக்கும் வழி இருக்கு. அது என்ன வழின்னு சொன்னா விவேகத்தோடு பண்ணணும்.
விவேக ஏதான்யபி விவேகேன கிரியந்தே சபலானிதே. விவேகங்கிறது அந்த பலத்தை அபேட்சிக்காமல் ஈஸ்வர அர்ப்பண புத்தியா பண்றது இந்த கர்மாக்களை. அப்படி பண்ணினால் இது அக்ஷயமான பலத்தை கொடுக்கும். அப்படியானால் அந்த விவேகத்தினுடைய பலம் ரொம்ப அதிகம். விவேக ஏவ தஸ்மாத் சுகம் அந்தர் ந சாதிச்சது. அதனால அந்த விவேகத்தை தான் நம்ம சாதிக்கணும். யத்னஹ விவேக சப்தாட்சா பவதி ஆத்ம பிரசாதா. ஆத்மாவா இருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய பிரசாதத்தால தான் நமக்கு அந்த விவேகம் ஏற்படணும். விவேகம் முதல்ல கொஞ்சமாக ஏற்படும். அந்த ஏற்பட்ட விவேகத்தை பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்கேன். ததா ததா விவேகோந்தர் விருத்தியும் நேயா சமாமசை. முதல்ல கொஞ்சமா முளைச்சுடுத்துன்னு சொன்னா அது ரொம்ப ஜாகிரதையாக அது கெட்டு போயிடாம ஜாகிரதையா அந்த விவேகத்தை காப்பாற்றி வளர்க்கணும். வளர்த்தா அதுலேருந்து வரக்கூடிய பலம் மகத்தான பலம், மகத்தான பலமாக இருக்கும். அது என்ன பண்ணலாம்னு கேட்டா சொல்றேன். வைராக்கியம்ங்கிற ஒரு பெரிய ரசம் இருக்கு. இந்த ரசத்தை கொடுத்து அந்த விவேகத்தை மேல மேல வளர்க்கலாம். பாக்கியமான விஷயத்துல எங்க மனசு போறதோ அங்கெல்லாம் தோஷம் இருக்கிறத கண்டுபிடிக்கணும். பாக்கிய விஷயத்துல தோஷத்தை பார்த்தோம்னா அங்க மனசு போகாது. எரிதம் ஜெகத் ஆபாசம் சுத்தம் சின் மாத்திர வேதனம். சைதன்யம் தான் இந்த ஜெகத்தை பார்க்கறது. ஜெகத்தை பார்க்க முடியாது. ஒரு ஜடம் இன்னொரு ஜடத்தை பார்க்க முடியாது. சைதன்யம் தான் அதை பார்க்கறான். ஆனா அந்த சைதன்ய ஸ்வரூபம் எப்படி இருக்கு? சாஸ்திர ஏகதா ஜிதாகாவா நிர்வாணம் அலம் ஆசியதான். அந்த சுத்த சைதன்ய ஸ்வரூபமாகவே நாம் இருக்கணும். அது ஏகதா ஜிதா. ஜிதான துவைதம், ஏகதான அத்வைதம். அத்வைதம் துவைதங்கிற சிந்தனையே வேண்டாம். சைதன்யத்துல அத்வைதம்ங்கிறதோ துவைதம்ங்கிறதோ ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஒரே சைதன்யம் தான். பூயதாம் சின்மய யோம்னா தீயதாம் பரமோரசா. இந்த சைதன்ய ஸ்வரூபத்தில் நாம ஸ்திரமா இருந்தோம்னா நமக்கு பரமோ ரசகா, அதுதான் ரசம்னு சொல்றது, ரசோவைதா. அந்த ரசத்தை நாம அனுபவிப்போம். தீயதாம் விகதாசங்கம் நிர்வாண ஆனந்த சதங்கனம். இந்திரனுடைய அந்த நந்தனவனம்னு சொல்றது வழக்கம். அது ரொம்ப உயர்ந்த ஒரு உபவனமா. இங்க நிர்வாணம்னா மோட்சம். மோட்சங்கிற ஆனந்த காரணத்துல எந்த பயமும் இல்லாமல் லட்சியமாக இருக்கணும். ஏதாசு அதிசூன்யாசு சம்சார அரண்ய பூமிஷு மாணவாக வாச ஹரிணாக பிரமத்தா சாந்த புத்தயா. சொல்றார், ஏ மனுஷர்களே, விசாரமான இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய வனங்கள்ல விவேகம் இல்லாமல் சுத்திண்டே இருக்கிறேன். எத்தனை நாளைக்கு சுத்திட்டு இருக்கிறது? நாங்கள் இதுக்கு மேல உயர்ந்த இதுக்கு போக வேண்டாமா? மா தாவத விப்ரலம்ப அந்த புத்தயா. என்ன கட்டிண்டு ஓடுறான். இதனாலே ஜெகத்ரய மரீச்சியம்பு. இந்த ஜெகத்ரயத்துல தனக்கு அந்த மிருகத்துக்கு தூரத்துல தண்ணீர், தனக்கு வேண்டிய தண்ணீர் கிடைக்கிற மாதிரி தோன்றது, உடனே ஓடுறது. அதை போல இவன் ஜெகத்துல சுகம் கிடைக்கும்னு சொல்லி ஓடுறான். கதவ்யக்ரம் ஆசையா உபஹதாசையா. ஆசையா, ஆசா, ஆசான இச்சி. அதனால பிரேரணை செய்யப்பட்டு ஓடுறானே, அப்படி ஓட வேண்டாம். மா சாவக. அதை விட நிறைய சௌக்கியம் இருக்கு இங்க. வியர்த்தம் ஆயாசம் ஆயூஷி மாமா க்ஷபயத இரணதா. வியர்த்தமாக தன்னுடைய ஆயுஷ வீணாக போக்க வேண்டாம். அதை நல்ல முறையில அதை உபயோகப்படுத்திக்கணும். சுகரூபாணி துக்கானி நாசனாயைவ பட்சத்த. இங்க நாம ஏதோ சம்சாரத்தை சிரமப்பட்டு எந்த சௌக்கியத்தை பிடிக்கிறோனோ சம்பாதிக்கிறோமோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு சுகரூபமாக இருந்தாலும் துக்கம்தான் உள்ளுக்குள்ளே. அதனால நமக்கு என்ன துக்கம் மேல மேல வருதுன்னு சொன்னா, மானவா வாச லோலோச்ச பத்திர பிராப்த அம்பு பங்குர மானவாசு நச்ச ஆசு அந்த கர்ப்பசையாது சுத்ததான். மறுபடியும் ஒரு அம்மா வயசுல கர்ப்பத்துல போய் அந்த அந்த செய்யலை படுக்க வேண்டியிருக்கு. மறுபடியும் பிறந்து வர வேண்டியிருக்கு. ஆக புனர்ஜன்மாங்கிறது வருது. அதனால இது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வழி பண்ணணும். புரோட்டைஸ்வாசு கிருஷ்ணாய செங்கலா வலிதம் பலா சம்சார பஞ்சரம் திஷ்ட சர்வசிய ஊர்வம் மிருகேந்திரவது. சம்சாரங்கிறது ஒரு கூடுல நம்மளை கட்டி போட்டிருக்கு.
எதனால கட்டி போட்டிருக்குன்னு சொன்னா கிருஷ்ணா அயஸ்ருங்கலா, கிருஷ்ணாங்கிற ஆசைங்கிற ஒரு இரும்பு சங்கிலியால கட்டி போட்டிருக்கு. இதை பலமாக அதை பலத்தை கொண்டு உடைச்சுட்டு எல்லாத்துக்கும் மேல போகணும், சிங்கம் போல வரணும். நிர்வாணதா அவாசனதா பரா அபதாபதா ஜதா, 4 நிர்வாணதான பந்தத்தை உடச்சுன்னு வெளியில வரணும். அவாசனதா, வெளியில வந்ததுக்கு அப்புறம் வாசனை இல்லாமல் இருக்கணும். 3வது அபதாபதா, எந்த தாபமும் இல்லாமல் எல்லா தாபமும் இவனை விட்டு நிவர்த்தியானதாக இருக்கணும். அப்புறம் ஜதா, சுத்த தியான ஸ்வரூபமாக இருக்கணும். இப்படி இருந்தால் இதுதான் சம்சாரங்கிறது சமணம் ஆகக்கூடிய ஒரு நிலை. சம்சாராத்மனி சின்னஸ்ய சாந்தா விஸ்ராம பூமியா, இந்த பூமியில போனாக்க சம்சார காலங்கிறது பாதிக்காது. இந்த மாதிரி இருக்கணும். ராமர் கேட்டார், நீங்க வைராக்கியத்தை விருத்தி பண்ணி சிரமப்பட்டு இதை வளர்க்கணும், கொஞ்சமா விவேகம் வந்ததுன்னா அந்த விவேகத்தை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னதுல எப்படி இதை வளர்க்கறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அதுக்கு பதில் சொல்றார், சமாதி பீஜம் சம்சார நிர்வேத பதவி ஸ்வயம் சித்தபூமோ விவிக்தாயாம் விவேகி ஜன காணனே. எப்போ மனுஷாளுக்கு விவேகிகளோடு சங்கமம் ஏற்படுறதோ, அவளோட ஒரு சேர்க்கை ஏற்படுறதோ, அப்ப இவனை அறியாமல் அந்த விவேகத்துக்கு உண்டான பீஜமானது இவனுடைய மனசுங்கிற சித்தங்கிற அந்த பூமியில தானாவே வந்து விழுந்துடும். இதுதான் ஜாகிரதையா அதை பார்த்துக்கணும். சமாதி பீஜம் சம்சாரம் நிர்வேதா பதவி ஸ்வயம், அவளோட சேரும் போதே கொஞ்சம் நிர்வேதம் வைராக்கியம் விவேகம் இதனுடைய பீஜம் இவனுடைய அந்தகரணத்துல தானா வந்து விழுது. சித்தபூமும் பதித்தம் தியான பீஜம் மகாதியா, இது வந்திருக்குங்கிறத ஜாக்கிரதையா புரிஞ்சுட்டு இவன் என்ன பண்ணணும், சேதைகி அமீதிகி எத்தனேன சம்சேக்தவ்யம் அகேதினா, இந்த விதை இதுல முளைச்சு அங்குறம் வந்து இது பெருசா வளர்றதுக்கு அதுக்கு ஜலங்கலம் விட்டு சரி பண்ணணும். இந்த மாதிரி ஜலம் விட நான் என்ன பண்ணணும், சித்தபூமும் பதிதம் பரிஜ்ஞாய மகாதியா பீஜம் சம்சார நிர்வேதா ரக்ஷம் ஞானத்தை எத்தனதான ரொம்ப பிரயத்தனம் பண்ணி இந்த பீஜத்தை ரட்சிக்கணும். தபப்பிரகார தானேன பதார்த்த கடனேசிதை தீர்த்த ஆயத்தன விசாந்தி விருத்தி விஸ்தார கல்பனை. இதுக்கு மேல இந்த புண்ணிய கர்மாக்கள்லாம் நிறைய பண்ணி இந்த விவேகத்தை காணாம போக விடாமல் நல்லா வளர்க்கணுமா. ரொம்ப முக்கியமான ஒண்ணு இருக்கு, சந்தோஷ நாமா பிரியயா நித்தியம் முதிதயான்விதா கர்த்தவியா அங்குரிதஸ்ய அஸ்ய ரக்ஷிதா சிக்ஷிதாசயா. சந்தோஷம்னு ஒண்ணு இருக்கு, அந்த சந்தோஷத்தை கொண்டு எப்போதும் இந்த விவேகத்தை வளர்க்கணும். சந்தோஷங்கிறது இல்லைன்னு சொன்னா ஆசை வந்து கொடுக்கணும், ஆசை இல்லாம இருக்கிறதா போரும் அப்படிங்கிற எண்ணம் தான் சந்தோஷம் பேரு. இதை கொண்டு இந்த இதை ரட்சிக்கணுமா. அப்படி ரட்சிச்சால் தஸ்மா அந்த பீஜத்திலிருந்து 2 இலை முதல்ல வரும். தஸ்மாத் அங்குரத பத்ரே உபு விகசத ஸ்வயம். இது எப்படி வந்ததோ இதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் அது திருடமாகும். என்ன ஆகும்னா, ஏகம் சாஸ்திர அபிகமனம் திடீயம் சாது சங்கமா, சாதுக்களோடு சேர்க்க இன்னும் கொஞ்சம் நிறைய திருடமாக வருங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு சாஸ்திரம் புரியும், சாஸ்திரம் என்ன சொல்றதுங்கிற விஷயம் மனசுல ஏறும். இந்த 2 வரும். சம்பமேஷ நிபத்னாதி தைரியம் நாம சமுன்னதி. இந்த 2ம் நமக்கு தெரிவிச்சதுன்னா, சாஸ்திரம் ஒண்ணு சாது சங்கதி ஒண்ணு, இது 2ம் கிடைச்சதுன்னா இது பெரிய ஸ்தம்பம் மாதிரி. இது வைராக்கியத்தை திருடமாக தூக்கி நிறுத்தும். அப்புறம் மெதுவாக அந்த ஸ்தம்பத்தை பிடிச்சிட்டு இந்த விவேகம் இருக்கு, இது வளர ஆரம்பிக்கும். இந்த விவேகங்கிற இது வளரும். வளர்ந்தா வளர வளர எவ்வளவு தூரம் வளரும்னா, கல்பத்தரு போல பெருசா வளரும், ரொம்ப நிறைய வளரும், எங்கேயுமே ஆசை இல்லாத அளவுக்கு வரும். அப்படி வரும்போது நம்மளுடைய மனசுங்கிற மான் இருக்கு, அங்கங்க அழிஞ்சு திரிஞ்சு சிரமப்பட்டு வரும்போது எங்கேயாவது விசிராந்தி எடுக்கணும்னு நிழலை பார்த்து வரும்போது இந்த விவேகங்கிற இந்த மகாபருவ மகாவிருஷம் இது கடின விசிராந்தி அடையும். கதாச்சின் நிறுவர்த்தின் யாதி சகவஞ்ச தரவு கொதிது மனோ ஹரிணகோராஜன் ஆஜீவமிவ பாஸ்வதி. பளிச்சுன்னு
இருக்கக்கூடிய இந்த விவேகத்துக்கு அடியில வந்து அந்த மனசு ஆஹா இப்ப சாந்தமாக இருக்கேன், எனக்கு ஒரு விசிராந்தி கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்படும். இது விசிராந்தவா நேசகா மனோஹரிணகா அரிஹன் தத்தைவ ரதிமாயாதி நயாதி விடபாந்தரம். எங்கெல்லாமோ சுத்திட்டு அந்த விசிராந்தி கிடைக்காமல் இந்த விவேகம் வைராக்கியங்கிற இந்த விருட்சத்துக்கு அடியில வந்தாச்சுன்னா அந்த மனசிற்கு அபூர்வமான ஒரு சாந்தி அடையும். இந்த சாந்தி அது அடைஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் வேற இன்னொன்னு தேடி ஓடாது. தத்தைவ ரதிமாயாதி, இங்கேயே தான் அது சந்தோஷத்தை அடையும். நயாதி விடபாந்தரம், இந்த மரத்தை விட்டுட்டு வேற ஒரு மரத்துக்கு போகணுங்கிறது அது நினைக்காது. ஏதாவதாக காலேன ச விவேகத்ரும பலம் அந்தஸ்தம் பரமார்த்தாத்மா சனை பிரகடயத்தனம். அந்த வைராக்கியம் விவேகங்கிறது வளர்ந்து பெரிய மரமா ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த மனசு அங்கங்கே அலைஞ்சு போயிட்டு திருப்பி அங்கே வந்து இந்த இதுதான் நமக்கு சரியான வழின்னு சொல்லி அங்க வந்து விசிராந்தி எடுக்கிறது இல்லையா. இப்போ அந்த மரம் இருக்கே பலத்தை கொடுக்குறது, இதுவரை பேசாம இருக்குது. இந்த மனசு எப்ப அங்க வந்து சேர்ந்ததோ அப்ப அது ஒரு பலத்தை கொடுக்கிறது. விவேகத்ருமஹா பலம், என்ன பலத்தை கொடுக்கிறது? தனக்குள்ளேயே அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை பிரகடப்படுத்துறது. அந்தஸ்தம் பரமார்த்தாத்மா சனை பிரகடயத்தியம். இத்தனை நேரம் அதை வந்து ஆத்மாவை மறைச்சு வச்சுருந்தது. இப்ப இது அங்க சேர்ந்த உடனே, சித்தம் சேர்ந்த உடனே அந்த இடத்துல தானாகவே அந்த ஆத்மஸ்வரூபம் நமக்கு விசேஷமாக பிரகாசமாகிறது. இதெல்லாம் சாதனங்களை விசேஷம் வர. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு முக்கியமான 3 அம்சம் இந்த ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கு. உபாயா ஏகா சாஸ்திரார்த்தா, திடீயா சமாகமஹா, தியானம் திருத்தீயம், நிர்வாணே சிரேஷ்டத்திர உத்தரோத்தரா. முதல்ல சாஸ்திரார்த்தத்தை புரிஞ்சுக்கிறது, இது ஒரு உபாயம். 2வது தத்துவஞானியோடு சேர்றது, அவளோட சம்பந்தம் வச்சுக்கிறது. 3வது தியானம், மனசை அடக்கிறது. ஒண்ணுக்கு அப்புறம் இன்னொன்னு வரணும். முதல்ல மனசை அடக்கிறதுன்னு சொன்னா முடியாது. சாஸ்திரார்த்தம் முதல்ல மனசுல ஏறணும், அதுக்கப்புறம் தத்துவஞானிகளுடைய உபதேசம் கேட்டு அது இன்னும் சித்தமாகணும், அதுக்கப்புறம் மனசை அடக்கினா இது உண்டு. சிரேஷ்டத்திர உத்தரோத்தரா. இந்த 3 உபாயத்துல அப்புறமா வரக்கூடிய உபாயம் உயர்ந்தது. ஏன் உயர்ந்ததுன்னு கேட்டா வியாக்கியாதா எழுதுறாங்க. இந்த உதவி காயத்தையும் பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. எதுக்கப்புறம் உடனே ஆத்மஸ்வரூபம் பிரகாசிக்கிறதோ, ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படுறதோ அதை விட்டு செய்ய முடியும். இந்த மாதிரி சொல்றது உண்டு. இதுல இருந்து என்ன ஆகும்? ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தானாம் ஸ்வபாவமிவ துரியதா புதத் சதத்வம் நாவைஹி ஜகதா அபாவ பாவயோஹோ வாசனைவ மனசேயம் ஸ்வவிசாரேண நஷ்யதி அவஸ்துத்வாத் அதோ மோக்ஷா நாத்மநாசி பிரவர்த்தது. ஜாகிரத்து, ஸ்வப்னம், சுசுப்தின்னு 3 அவஸ்தைகள் நமக்கு வரும். முடிச்சுட்டு இருக்கணும், ஸ்வப்னம் பார்க்கணும், தூங்கி போகும். இத 3க்கும் அனுசூதமாக இருக்கு ஒரு துரியங்கிறது. 4வது கனெக்ட் பண்ணினா எப்படி 4வதுன்னு வராது. எப்பவுமே அது துரியம் தான். ஜாகிரத்தாக இருக்கு, சொப்பனமாகவும் அதுவே தான் இருக்கு, சுசுப்தியிலும் அதுவே தான் இருக்கு. ஆனால் ஜாகிரத்துல இருக்கும்போது அந்த துரியத்துல உபாதி ஜாஸ்தியா இருக்கு, நிறைய உபாதி சேர்ந்திருக்கு. அதாவது தேகம், இந்திரியம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டின்னு இருக்கு அந்த ஆத்மஸ்வரூபம். சொப்பனத்துல போகும்போது ஸ்தூல தேகத்தை கழட்டி விட்டு அது இப்ப வேலையை செய்யல, வெறும் மனசு மாத்திரம் வேலை செஞ்சிருக்கு, அந்த உபாதி இருக்கு. சுசுப்தியில போகும்போது மனசு கூட லயத்தை அடைஞ்சிருக்கு, ஆனால் அஜ்ஞானம் இருக்கு, தெரியல, ஒன்றும் தெரியல சொல்றேன். அஜ்ஞானங்கிறது இருக்கு. இந்த அஜ்ஞானம் போகணும்னு சொன்னா ஞானம் வந்தாதான் போகும். அதுவும் போச்சுன்னா என்ன இருக்கும்? அது துரியம் இருக்கும். இந்த துரியம் இதுதான் 3க்கும் சுவாவமாக இருக்கு. ஜாகிரத் ஸ்வப்ன சுசுப்தானாம் ஸ்வபாவம் இவ துரியதா. 3 அம்சத்திலையும் இந்த துரியங்கிறது தான் வாஸ்தவமா இருக்கின்றது. இதுதான் ஜாகிரத்து, இதுவே தான் சொப்பனம், இதுவே தான் சுசுப்தி. ஆனால் உபாதியோட சேர்த்து பார்க்கும்போது வித்தியாசமான தெரியுது. உபாதியை எல்லாத்தையும் கழட்டி பார்த்தால் அதுவே துரியமாக இருக்கு. இந்த மாதிரி விசாரம் பண்றதுனால மனசுல வரக்கூடிய வாசனையானது தானாகவே போயிடுது. வாசனைவ மனகா சேயம் விசாரேன நஷ்யதி.
இந்த மாதிரி தன்னை பத்தின விசாரம் பண்ணிருந்ததுனால வாசனாங்கிறது தானே க்ஷயத்தை அடைகிறது. அவஸ்துத்வா அதோ மோட்சா ஆத்மநாசி பிரவர்த்தது. இதுக்கு மேல எது இல்லையோ அது எப்படி நாசமாகிறதுங்கிறது நம்ம ஒன்றும் பேசக்கூடாது. இல்லாதது தெரிஞ்சுட்டே இருக்குது, ஞானம் வந்த உடனே காணாம போச்சுன்னு சொன்னா அது நசிச்சதுங்கிறது கூட கிடையாது. வாஸ்தவம் அது இல்லை. இப்ப அவன் இருக்கிறது வெறும் சுத்தமான ஆத்மஸ்வரூபத்துல தான் இருக்கான். இப்ப இது எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறது என்னன்னா போகத்துல வைராக்கியம். அதை பிரசம்சை பண்றார். அப்பிதே போக வைதிருஷ்யம் சிவன்ய தியான துர்த்தியா நாஸ்திகே போக வைதிருஷ்யம் சிவன்ய தியான துர்த்தியா. சாம்சாரிகமான போகத்துல வைதிருஷ்யம் வைராக்கியம்ங்கிறது இருக்குன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இவன் வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். பாக்கி எல்லாம் தானே சித்திக்கும். இவன் வேற பிரயத்தனமே பண்ண வேண்டாம். இது சித்திக்கிறதுன்னா மேற்கொண்டு தானா சித்திக்கும். ஆனால் நாஸ்திகே போக வைதிருஷ்யம் சாம்சாரிக போகத்துல இவனுடைய ஆசைகள் அப்படியே இருக்கு, வைராக்கியம் இல்லைன்னு சொன்னா ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. சிவன்ய தியான பொருத்தி அத்தியானங்கிற அது எது பண்ணியும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அழிக்காது. அதனால ஒரு ஊர்னு சொல்றார், ஸ்ருத பாட ஜபாந்தேஷு சமாதி விரதோ பவேத் சமாதி விரத கிராந்தா ஸ்ருத பாட ஜபான் பவேத். 2 காரியம் சொல்றாங்க. ஸ்ருதம் பாடம் ஜபம்னு 3 காரியம் மாத்திரம் பண்ணணும். ஸ்ருதம்ங்கிறது என்னன்னா பாடத்தை கேட்கறது, பாடத்தை கேட்டு அதை சிந்தனை பண்றது இருக்கு, இதுக்கு ஸ்ருதம்னு பேரு. பாடம் அப்படின்னு சொன்னா ஆவர்த்தி பண்ணிட்டே இருக்கிறது. சிந்தனை பண்றது வேற, தனியாக இருந்த உபனிஷத்து என்ன சொல்றதுன்னு விசாரம் பண்ணிட்டு இருக்கிறது பாடமா. அதை தவிர்த்து ஜபம், ஜபங்கிறது பிரணவ ஜபம், காயத்ரி ஜபம், இந்த மாதிரி ஜபம். இந்த 3 விவகாரத்தை வைராக்கியம் உள்ளவன் வச்சுக்கலாம். இந்த 3 விவகாரம் பண்ணி சிரமப்பட்டு போச்சு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? ஏன்னா ரொம்ப நாள் பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்ச நேரம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல பண்ணலாம். இதை பண்ணிட்டு பாக்கி உள்ள டயத்துல என்ன பண்ணலாம்னா சமாதி நிறத்தோடுவது, தியானத்துல உட்கார்ந்து விடலாம். அப்ப வேற வேலை பண்ண வேண்டாம். சரி, தியானத்திலேயே வெளியில வந்தாச்சுன்னா என்ன பண்ணலாம்னா சமாதி விரதா சாந்தா ஸ்ருதபாட ஜபான். இந்த 2 வேலையை தவிர வேற வேலையே வச்சுக்க வேண்டாம். இந்த ஸ்ருதம் பாடம் ஜபம் இது முடிஞ்சுதா, சமாதி சமாதி முடிஞ்சுதா, திரும்பி ஸ்ருதம் பாடம் ஜபம் இதை தவிர வேற வேலையே இவனுக்கு வேண்டாம். இந்த மாதிரி இருந்தால் நிர்வாணம் ஆசீத நிரஸ்த சேதம், ஒரு சேதமும் இவனுக்கிட்ட வந்து சேராது. ஒரு சோகம் துக்கம் எதுவுமே இவனுக்கு வந்து சேராது. சமஸ்த சங்கா அப்தமயாபிராமம். இது என்ன அழகா இருக்குன்னு சொன்னா எந்த ஒரு சந்தேகமும் இவனுக்கு வராது. எல்லா சந்தேகமும் இவனுக்கு விலகி போயிடும். சுசுப்த சௌன்யம், சுசுப்தியில எப்படி ஆனந்தமா இருக்கானோ அதை போல ஆனந்தமாக இருப்பான். சம சாந்த சித்தம், சித்தங்கிறது அங்கேயும் அடங்கிட்டு இருக்காது. சரத் கனா போக விசுத்தமந்தா. சரத்காலத்துல சந்திரன் இருக்கு, அது எப்படி ஒரு பிரகாசமாக இருப்பானோ அது போல இவனுடைய அந்தக்கரணம் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கும். இந்த மாதிரி சாந்தி அடைகிறதுங்கிறது ரொம்ப விசேஷமானது. ஏன்னா இவ்வளவு இந்த சாந்தியை வாயால சொல்ல முடியாது, அத்தனை ஒட்டங்கள் இருக்கிற விசிராமியதே வீட்ட பயம். யதா சாது சமாகமே, சாதுக்களோடு சங்கதியாய் மனசு விசிராந்தி அடையும் போது எந்த ஒரு ஆனந்தம் கிடைக்கிறதோ இந்த ஆனந்தம் ந ததா உத்யான கண்டேஷு புஷ்ப பிரகரஹாரிஷு நசீதலானி பவித்ராணி இந்த மாதிரி வருஷம் ஏற எங்கேயுமே இப்பேற்பட்ட ஒரு ஆனந்தம் இவனுக்கு கிடைக்க முடியாது. சாதுக்களுடைய சங்கதிங்கிறது ஒரு விசேஷமானது, கங்கையை விட விசேஷமானதுங்கிறார். மந்தாகினி பயாம்சீவ சங்கதானி விவேகினா பிரக்ஷாலயந்தி பாபானி பிரயச்சந்தி விசித்தனா. கங்கைக்கு இது சொல்றாங்க, அது நம்மளுடைய பாபத்தை ஹரணம் பண்ணும், புண்ணியத்தை கொடுக்கும். இந்த சாதுக்களுடைய சங்கதியும் நம்மளுடைய பாபத்தை விளக்குறது, பிரயச்சந்தி விசுத்ததா, விசுத்தியை கொடுக்குறது. விவேகிஷு விரக்தேஷு சம்சார உத்தரணார்த்திஷு ஜனசீதலதாமேதி ஹிம ஆரகேஷ்வா. சாதுக்களோடு சங்கதி ஆகும்போது இவனுடைய மனத்திற்கு தாபத்தெல்லாம் விட்டுட்டு எல்லா தாபமும் போய் சாந்தமாக இருக்கிறது, ஒரு சீதளமாக இருக்கிறது. இதனால அந்த
சாஸ்திரார்த்தம் அந்த மனசுல சுலபமாக நன்மை ஏற முடியும். ஆதர்ஷவத் அசேஷேன பிரஜா நைர்மல்ய சாதினி, இவனுடைய பிரஜா புத்தியானது பளிச்சுன்னு அந்த ஒரு கண்ணாடியை போல பளிச்சுன்னு நிர்மலமாக ஆகிறது. சாது சங்கம சுத்தாத்மா சாஸ்திரார்த்த பரிமார்ஜிதா, இவ்வளவு சுத்தமாகிறதுக்கு சாஸ்திரார்த்தம் அவன் படித்த சாஸ்திரமும் ஒரு காரணமாக இருந்தது. அப்போ பிராஜ்ஞோ பாதி உத்ருதம் வந்தேனி அக்னி சௌச்ச விவாம்சம், அதாவது ஸ்வர்ணம் இருக்கு, ஸ்வர்ணத்தை அக்னியில போட்டு காட்சி எடுத்தா அது பலபலன்னு தெரிகிறது. அதை போல இவனுடைய அந்த அந்தகரணத்துல ஆத்மஸ்வரூபம் பளிச்சுன்னு தெரியுது. அப்போ அந்தகரணம் வேற ஆத்மா வேறையா இல்லையா? இதுவே ஆத்மஸ்வரூபமாக காட்டுகிறது. அந்த மாதிரி ஒரு சாந்தி அடையும் போது அபோக கிருபணா காபி நஜைவாக்கிய பிரவர்த்ததே. போக கிருபணா, போக கிருபணான்னு சொன்னா அந்த போகம் கிடைக்கலையே இந்த போகம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி மனசுல ஒரு வருத்தம் ஏற்படுங்க, அதுக்கு போக கார்பண்யம் அப்படின்னு பேரு. இப்பேற்பட்ட கார்பண்யம் வருத்தம் எதுவுமே இவனுடைய மனசுல இருக்கிறது இல்லை. முகே காந்தி அபூர்வைவ சந்திரே ராகு இருக்கா, ராகு இல்லாமல் சுற்ற அந்த பரமாத்மா இந்த சந்திரன் இருக்கே, பௌர்ணமி சந்திரன் பளிச்சனை எப்படி இருக்கோ அதை போல இவருடைய முகத்துல அபூர்வமான ஒரு காந்தி ஏற்படும். மனசுல கஷ்டம் இருந்தால் அது முகத்துல காந்தியை பாதிக்கிறது. போகானாம் துவேஷணேன அந்தர் லஜ்யமானோ மனசபி போகானாம பிரகம் பத்தியா பரமம் பரிபுஷ்டி. இதுக்கு முன்னாடி அவன் இருந்த போது இவ்வளவு சாந்தி இல்லையா? அவன் என்ன பண்ணிட்டு இருந்தானா, முதல்ல போகத்தை துவேஷிச்சான். ரொம்ப ரொம்ப முதல்ல போகம் வேணும்னு ஆசைப்பட்டான். அப்புறம் இவனுக்கு சரியா வராது, இதனால தோஷம் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்து அப்புறம் துவேஷிக்க ஆரம்பிச்சான். துவேஷிக்கும் போது கூட அவனுக்கு மனசுல ஒரு லட்சியம் இருக்கு, இதை போய் நம்ம துவேஷிக்கிறோமே, துவேஷிக்க சொல்லலையே சாஸ்திரம். சாஸ்திரம் அதை எதையும் துவேஷிக்க சொல்லல, துவேஷம் வந்துடுத்தேன்னு சொல்லி மனசுல அவனுக்கு கொஞ்சம் லஜ்ஜை ஏற்படுறது. அப்ப என்ன பண்றான்னா துவேஷத்தை விட்டு விடுறான். ராகம் துவேஷம் ரெண்டுமே இவனுக்கு விட்டு போறது. அப்ப போகம் தானாகவே இவங்கிட்ட வராத போயிடுறது. அப்ப போகானாம யசம் பத்தியா பரமும் பரிபுஷ்டி. ஏற்கனவே அந்த போகத்தை பார்க்கும்போது லஜ்ஜையால கஷ்டப்பட்டான். இதை போய் நான் துவேஷிக்கிறேன், முதல்ல ஆசைப்பட்டேனேன்னு இது கஷ்டப்படுவான், அப்புறம் துவேஷிக்கிறேனேன்னு சொல்லி கஷ்டப்படுவான். ராகம் துவேஷம் ரெண்டையும் விட்டாச்சுன்னு சொன்னா பரமும் பரிபுஷ்டி. அசகம் திருஷ்டும் ஆயாந்தி சௌஹார்தேனைவ சாத்வகா. இப்ப இவன் ராகத்வேஷம் ரெண்டும் இல்லாமல் சுத்தமான ஆத்மஸ்வரூபத்துல இருந்தான்னா இவனை பார்க்கறதுக்கு பல சாதுக்கள் தானாக இவன் நிர்வாகத்தை வருவாங்க. பூமாவிவ உதிதம் சந்திரம் விஸ்மயோ புல்லலோச்சனாக, பூமியில சாட்சா சந்திர பகவானே சந்திரனே வந்த மாதிரி நினைச்சு பல பேர் இவனை பார்க்கறதுக்கு வருவார். ததா சஜ்ஜன சம்பர்க்கம் உதர்க்க ஸ்ரேயத்தை கரோதி ஸ்வஸ்ததா துர்குணமும் விஷதாசிரயணம் யதா. எப்படி வருதுன்னு சொன்னா, லோகத்துல எல்லாரும் ஜனங்கள்லாம் அவனை பார்க்கறதுக்கு இருக்காவடா அப்படின்னு கேட்டா எல்லாருமே ஒரு வியாதியால கிரகிக்கப்பட்டிருக்காங்க. வியாதி வந்திருக்குன்னு சொன்னா உடனே டாக்டர்கிட்ட போகணும், அவன் தானே அந்த வியாதிக்கு மருந்து சொல்லணும். அது போல இங்க ஒரு வியாதியால கஷ்டப்பட்டு இந்த வியாதியை எப்படி நிவர்த்தி பண்றதுங்கிறதுக்காக விஷதாசிரயணம், ஒரு வைத்தியம் கிட்ட போகிற மாதிரி எல்லாரும் இவங்கிட்ட வந்து சேர்றாங்க. தேன உதாரணத்தையும் பூத்வா சாஸ்திரார்த்தேஷு நிமஜ்ஜதி. அப்ப இவன் வந்து அவளை எல்லாரையுமே சாஸ்திரார்த்தத்துல மூழ்க வைக்கணும். மகான் மகாபிரசன்னேஷு சரஸ்வ மகாலயா, இவனும் அந்த சாஸ்திரார்த்தத்துல மூழ்க வைக்கணும், அவளையும் சாஸ்திரார்த்தத்துல மூழ்க வைக்கணும். ஜகத் திருண சிகா திருஷ்டியா அனுத்தம சுகம் யஸ்மை சிராய பரிரோச்சதே ஜகத்ரண சிகா திருஷ்டியா கோர்த்தம் பசியது சாமியது. அனுத்தம சுகம், இதுக்கு மேல உயர்ந்த சுகம் கிடையாது. அப்பேற்பட்ட சுகம் இருக்கு நிருதிஷ்டாய சுகம். இந்த சுகம் இவனுக்கு சிராயன்னு சொன்னா நிரந்தரமாக சாஸ்வதமாக இவனுக்கு பிரகாசிக்கிறது. ஜெகத்தினுடைய சுகங்கிறது ஒரு திருணத்துக்கு சமானமாக ஆகிறது. அத சுகம் எவன் பார்க்கிறானோ அவன் பார்க்கணும். ஆனா இந்த சுகத்தை பார்க்கிறவன் வேற, இவனுடைய சுகமே வேற. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வரத்துக்கெல்லாம் ஒரு ஈஸ்வர பூஜை முதல்ல சொன்னார் இல்லையா? ஈஸ்வர பூஜைன்னு சொன்னா ஆத்மாவே ஈஸ்வரன், விவேகம் வைராக்கியம் இதை கொண்டு பூஜிக்கணும். அந்த நிலை வரத்துக்கு முன்னாடி ஒரு பூஜை பண்ணணும்.
அந்த மாதிரி பூஜை என்ன பண்றது? அதை ஈஸ்வரன் கேட்கிறார். இந்த மாதிரி ஒரு நிலை சாதாரணமா ஒருத்தனுக்கு வரணும்னு சொன்னா அது வந்து சாதாரணமா வராது. அதுக்கு ரொம்ப ஈஸ்வரானுகிரகம் வேணும். யாஸ்திதி பிராப்த போதஸ்ய ந வாக்கோச்சர மேதிகா. இவனுக்கு எந்த ஒரு நிலை இருக்கோ இதை வாக்கால சொல்லி முடியாது இவனுடைய சௌக்கியத்தை. ததாதி ஏதன் மகாபுத்தே நிர்வாணம் பரமேஸ்வரா அகர்நிஷம் பரமயாச்சிரம் பக்தியா பிரசாதிகா. ரொம்ப காலம் ராப்பகலாக அந்த பரமேஸ்வரனை பக்தியோடு ஆராதனை பண்ணினால் அந்த பரமேஸ்வரன் ஏற்பட்ட புத்திய நிர்வாண மோட்சத்தை இவனுக்கு கொடுக்கிறான். ராமர் கேட்கிறார், ஈஸ்வரப்போ மனுஷேஷ்ட கதம் பக்தியா பிரசாத்தியதே ஏதன்மே தத்துவத்தோ குருவி சர்வ தத்துவவிதாம். நீங்க ஈஸ்வரனை இப்போ அந்த பூஜிக்கணும்னு சொல்றது, எப்படி அந்த ஈஸ்வரனை பூஜிக்கணும், எப்படி பக்தி பண்ணணும், இதை வந்து தத்துவம், இதனுடைய தத்துவம் என்ன எடுத்து சொல்லுங்க. வசிஷ்டர் சொல்றார், ஈஸ்வரோ ந மகாபுத்தே தூரே நக சுதுர்லபா. நான் சொல்ற ஈஸ்வரன் இருக்கானே இவன் நம்மளை விட்டு ரொம்ப தூரத்துல இல்லை. அவனை பூஜிக்கிறது அடையிறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்கிறது நக சுதுர்லபா. ஏன் சொல்றது? மகாபோதமயைகாத்மா ஸ்வாத்ம இவ பரமேஸ்வரா. சர்வஜன். மகாபோதம்னா நம்மளுடைய போதங்கள்லாம் அல்ப போதம், அல்பத்தியன்னு சொல்றோம். மகாபோதம்னா சர்வஜனாக எல்லாருக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் நமக்கும் ஆத்மாவாகவே இருக்கிறதுனால அவன் தூரத்துல இல்லை. இவனை வந்து நம்ம அடையிறதுங்கிறது பெரிய கஷ்டம் இல்லை. தஸ்மை சர்வம் தத சர்வம் சர்வம் சர்வதா சோந்தா சர்வமயா நித்தியம் தஸ்மை சர்வாத்மனே நமஹ. இந்த ஈஸ்வரனுக்கு நாம நமஸ்காரம் பண்ணணும். எப்படி நமஸ்காரம் பண்ணணும்? அவன் எப்படி இருக்கான்னா தஸ்மை சர்வம். நாம பண்றது எல்லாமே அவனுக்கு தான் பண்றோம். நமக்காக எதெல்லாம் பண்றோமோ அது நம் சொரூபமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு தான் பண்றோம். சத சர்வம். எதெல்லாம் வந்ததோ அதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு சொன்னா இந்த ஈஸ்வரனிடத்துல இருந்து தான் வந்திருக்கு. வந்தது எல்லாமும் ஈஸ்வர ஸ்வரூபமாகவே இருக்கு. சர்வம். எங்க பார்த்தாலும் அந்த ஈஸ்வரன் தான் இருக்கான், வேற எதுவுமே இல்லை. சர்வதஸ்ய சகா. உள்ள வெளியில எல்லா இடத்துலையும் ஈஸ்வரன் வியாபிச்சுட்டு இருக்கான். ஏற்பட்ட சர்வாத்மாவான ஈஸ்வரனை நாம நமஸ்காரம் பண்ணி பூஜிக்கணும். ஆனிசம் பூஜயந்தி ஏதாக சர்வாக ஸ்தாவர ஜங்கமான யதாபிமத தானேன சர்வே தே பூதஜாதயா. ஸ்தாவரம் ஜங்கம், ஒரு பிராணி இல்லாம எல்லா பிராணிகளும் இந்த ஈஸ்வரனை அனிசம், அனிசம்னா இடைவிடாது நடுப்புற விஷ்ணம் இல்லாமல் பூஜிச்சுட்டே இருக்க. சர்வே பூதஜாதயா. ஆனா பூஜிக்கிறவங்க தெரியாது. ஆத்மஸ்வரூபமான அந்த ஈஸ்வரனை பூஜிக்காதவாளே கிடையாது. பூஜிக்கலன்னு வாயால சொல்லலாம். ஆனா தனக்கு வேணும்னு சொல்லி நான் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி அதுக்கு பல விதமான உபகாரங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது தன் சொரூபமா இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு தான் போய் வருது. சுபகூனி ஏச ஜன்மானி யதாபிமதையா இச்சையா யதா சம்பூஜிதஸ்தேன பிரசாதம் அதிகச்சதி. ஆனா அவன் எந்த எண்ணத்துல பூஜிக்கிறானோ அதுக்கு தகுந்தாப்புல இவனுக்கு பலம் வரும். யதாபிமத இச்சையா, இவன் என்ன அது வேணும் அது வேணும் இது வேணும்னு எதெல்லாம் நினைக்கிறானோ இந்த பூஜையால அவனுக்கு அது கிடைக்கும். எப்போ இவன் தன்னை எனக்கு என்னையே வேணும்னு சொல்லி அஜ்ஞானம் போகணும் ஞானம் வரணுங்கிற ஆசையில பூஜிக்கிறானோ அப்போ பிரசாதம் அதிகச்சதி. அவருடைய அனுகிரகத்தினால இவன் மனசுல ஒரு தெளிவு ஏற்படுறது. பிரசன்னஸ்த மகாதேவா ஸ்வயம் ஆத்மா மகேஸ்வரா போதாய பிரேரயத்யாசு தூதம் பூதம் சுகேத்தை. அப்படி அவர் பிரசன்னராயிட்டாருன்னு சொன்னா இவருடைய மனசுல போதத்தை ஏற்படுத்துறதுக்காக ஒரு தூதனை அனுப்புறார். இந்த மாதிரி இந்த பக்தனுக்கு நீ விவேகத்தை சொல்லிக் கொடு, போதத்தை கொடு. ஸ்ரீராம உவாச்சம் ஆத்மனா பரமேசேன கோதூத பிரேரியதே முனே சதூதோ போதனம் வாபி கரோதி வதமேகம். அந்த பரமேஸ்வரன் நமக்கு என்ன எந்த தூதனை அனுப்புறார், அந்த தூதன் நமக்கு எந்த மாதிரி விவேகத்தை உண்டு பண்றான், எப்படி அவன் போதிக்கிறான்னு சொல்லி கொடுப்போம் சொல்றார். ஸ்ரீ வசிஷ்ட உவாச்ச ஆத்ம சம்பிரேரிதோ தூதா விவேகோ நாம நாமதா. பரமேஸ்வரன் நமக்கு நம்ம கிட்ட அனுப்பக்கூடிய தூதன் வேற எதுவும் இல்லை, வேற யாரும் இல்லை. விவேகம், மனசுல விவேகம் உண்டாகிறது இருக்கு. இது பரமேஸ்வரன் நமக்காக அனுப்பின தூதன் இருக்கு.
ஹிருத்குஹாயாம் சதானந்தா திஷ்டதி இந்துரிவ அம்பரே. அது எங்க அந்த தூதன் எங்க தங்குவான்னு கேட்டா நம்மளோட ஹிருதயத்துல தங்குவான். சதானந்தா எப்போதும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. சயேஷா வாசனாத்மானம் ஜந்தும் போதயதி கிரமா. அந்த விவேகமாங்கிற தூதன் வாசனைக்கு வசப்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஜீவனை மெதுவா எழுப்புவான். அவனுக்கு போதத்தை கொடுக்குறப்பா. சம்சார சாகராதஸ்மா தாரயதி அவிவேகினம். சம்சாரங்கிற சாகரத்திலிருந்து இவனை பிடிச்சி வெளியில இழுக்கணும். தாரயதி பிடிச்சி இழுத்து வெளியே கொண்டு விடுவான். போதாத்மா ஏஷா அந்தராத்மா இவ பரமேஸ்வரா. இந்த தூதன் விவேகம்னு சொன்னோமே, இந்த விவேக ஸ்வரூபமாக இருக்கிறதும் அந்த ஞானஸ்வரூபமான அந்த அந்தராத்மாவை தான், அவரே தான் பரமேஸ்வரன். அசைவ வாசகோ நாம பிரணவோ வேத சம்யுதா. இந்த பிரணவன் தான் அந்த பரமேஸ்வரனுக்கு பேருன்னு யோக சூத்திரம் சொல்லிக் கொடுக்கும். சத்திய வாசக பிரணவா அப்படின்னு. எந்த பரமேஸ்வரனுக்கு வாசகம்னு சொன்னா, நம் ஸ்வரூபத்திலேயே ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த பரமேஸ்வரனுக்கு தான் பிரணவத்தை வாசகமாக சொல்லியிருக்கு. இந்த பிரணவத்தை ஜபம், அது ஜபம் பண்றது, அது மூலமாக உபாசிக்கிறது. இதனால ஏக பிரசாத்தியதே நித்தியம். எப்போதும் இந்த ஆத்மஸ்வரூபங்கிறது பிரசன்னமாக நமக்கு அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியதாக ஆகிறது. இதை சகுணமாகவும் உபாசிக்கலாம், நிர்குணமாகவும் உபாசிக்கலாம். சகுணமாக உபாசிக்கும் போது எப்படி உபாசிக்கணும்னா, எவ்வொரு மூர்த்தா பிருத்திவி பாரு விஸ்வரூபம். அந்த வைஷ்ணவனுக்கு ஒரு ஸ்வரூபம் சொல்லிட்டு, விஸ்வரூபமாக ஒரு ஸ்வரூபம் சொல்லிட்டு, அந்த ரூபத்துல ஆத்ம பரமேஸ்வரனை பார்க்கணும். பார்த்தோம்னா அதுக்குள்ள நம்ம எல்லாம் அடங்கினதாக. பரமேஸ்வரனை பல விதமா தியானம் பண்ண சொல்லிட்டு, தியானம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டா, சின்ன சின்ன மூர்த்திகள் மாதிரி வச்சு தியானம் பண்ணினா அப்ப நான் வேற அவர் வேறன்னு ஆயிடுறது. தனியா அவர் அங்க இருக்க, நான் இங்க இருக்கேன், அவரை உபாசிக்கிறேன். இது அதுக்கு தகுந்த போல பலத்தை கொடுக்கும். ஆனால் இந்த விஸ்வரூபமாக அவரை தியானம் பண்ணும்போது நான் கூட அதுக்குள்ள சேர்ந்து விடுறோம். உதவி கூட அவருக்கு பாதஸ்தானத்துல இருக்கு, ஸ்வர்க்கங்கிறது தலைக்குள்ள இருக்குன்னு சொன்னா அந்த திரைலோக்கியம் என்ன பிரம்மாண்டமே அவருடைய ஒரு சரீரமாக தியானம் பண்றோம் இல்லையா? அப்ப அதை விட்டுட்டு நம்ம பிரம்மாண்டத்தை விட்டு தனியாக என்னத்தை நினைச்சு பார்க்க முடியும்? அதனால நமக்கு தெரிகிற அத்தனை பதார்த்தமும் அந்த அதுக்குள்ள அடங்கினதாக ஆகிறதுனால நமக்கு தனியாக ஒரு சக்தி அந்த இடத்துல இல்லை. கௌர்மூர்த்தா பிருத்திவி பாதம் தாரகாக ரோமராஜயா. நட்சத்திரங்கள் எல்லாம் அவருடைய லோமங்களாக இருக்கு. பூதான்யஸ்தி ஹிருதயம் யோமாஸ்ய பரமேஸ்வரா. ஹிருதயங்கிறது என்ன? வியோமா. வியோமானா ஆகாசமே அவருக்கு ஹிருதயமாக இருக்கு. சர்வத்ரைஷ சிதாத்மத்வா வியாபி ஜாகிரதி பஷ்யதி. எல்லா இடத்துலையும் சர்வகதம்னா எல்லா இடத்துலையும் வியாபிச்சுருக்கார். ஆத்மஸ்வரூபமாக வியாபிச்சுருக்கார். இவர்தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. ஆத்மா பார்த்தோம், அனாத்மா பார்க்காதேங்கிறதுனால இந்த மாதிரி விவேக தூக்கனை கொடுத்து இவர்தான் சாதாரணமான மனுஷனுக்கும் இந்த விவேகத்தை உண்டு பண்றார். பூர்வம் யதாபிமத பூஜனஸ்ய பிரசன்னஹ தத்வா விவேகமிக பாவன தூதம் ஆத்மா ஜீவம் பதம் நயதி நிர்மல மேகமாத்யம் சத்சங்க சாஸ்திர பரமார்த்த பராவபோதி. முதல்ல இவன் பண்ணின பூஜையால சந்தோஷப்பட்டு அனுகிரகம் பண்ணணுங்கிற புத்தியில இவனுக்கு விவேகத்தை கொடுப்பார். பக்தனுக்கு விவேகங்கிற தூதனை அனுப்பிச்சு அவனுக்கு ஒரு இது பண்ணுவார். அதுக்கப்புறம் அந்த ஜீவனை என்ன பண்ணுவார்? நிர்மலம் ஏகம் ஆத்யம். நிர்மலம் ஏகம் ஆத்யம்ங்கிறது பரமாத்ம ஸ்வரூபத்தை சொல்றது. தன் ஸ்வரூபமாகவே அந்த ஜீவனை ஆக்கிடுவார். அதுக்கு அவனுக்கு என்ன சாதனத்தை வச்சு கொடுக்கிறாருன்னு சொன்னா, சத்சங்க சாஸ்திர பரமார்த்த பராவபோதி. விவேகம், இந்த சத்சங்கம், சாஸ்திரம், பரமார்த்த போதம், இது மூலமாக ஜீவனை சாட்சாத் பரமாத்ம ஸ்வரூபமாக ஆக்கி வருவது. ஜீவன்களை 7 விதமா பிரிச்சிருக்கா. இவன் வெளியில வரணும்னு சொன்னா 7 விதமா பிரிச்சிருக்கா. எப்படின்னு கேட்டா, சில பேர் தூங்கிட்டு முழிச்சுட்டு இருக்கிறவா, சில பேர் தூங்கிட்டு இருக்கா ஆனா சங்கல்ப ஜாகராக, சொப்ன ஜாகராக, கேசித் சங்கல்ப ஜாகராக. தூங்கிட்டு இருக்கா ஆனா முழிச்சுட்டு இருக்கா மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். அப்புறம் கன ஜாகிரத் ஸ்திதாச்சான்ய, கன ஜாகிரத்னு இன்னும் இல்ல, கேசித் கேவல ஜாகிரத்தா, வெறும் ஜாகிரத்துல இருக்கான். சில பேர் சிராஜ் ஜாகிரத் ஸ்திதாஸ்தரே,
சிராஜ் ஜாகிரத்னு இன்னொன்று எடுத்துட்டார். கனஜாகிரத் ஸ்திதாக, அந்த ஜாகிரத்திலே கனஜாகிரத்னு ஒரு அவஸ்தை. ஜாகிரத் சொப்பனாக ததேதரே, முழிச்சுட்டே சொப்பனம் பார்க்கணுவான்னு சில பேர். க்ஷீண ஜாகரகா பேச்சுது, அந்த ஜாகிரதைங்கிறது இவாளுக்கு க்ஷயமாயிருக்கு. ஜீவானா சப்தவிதாத்மகாக, இப்படியாக 7 விதமான ஜீவன்கள் இருக்காங்க. ஜீவர்கள்னா எங்கேருந்து ஆரம்பிச்சு, எறும்புலேருந்து ஆரம்பிச்சு தேவதைகள் பரியந்தம் எல்லாரையும் இந்த விதத்துல சேர்க்கலாங்க. நர நாக சுரா இந்திர, சுர இந்திர, சுர அக இந்திர கந்தர்வாதி அபிதானகா. நரன மனுஷன், நாகன்னு சொன்னா தேவதைகளுடைய ஒரு ஜாதி எடுத்துக்கலாம். யானைக்குன்னு எல்லாம் எறும்புலேருந்து ஆரம்பிச்சு எல்லா பிராணிகளையும் இந்த 7க்குள்ள எதிலையாவது ஒண்ணுல அடக்கலாம் அப்படின்னு ராமர்கிட்ட சொல்றாரு. ராமர் கேட்கிறார், இந்த போதத்தை நீங்க விசேஷமாக நிரூபணம் பண்ணணும். யார சொப்ன ஜாகிரத்துன்னு சொல்றது, சங்கல்ப ஜாகிரத்து, கேவல ஜாகிரத்து, சிர ஜாகிரத்து, கன ஜாகிரத்து, சொப்ன ஜாகிரத் சொப்னா க்ஷீண ஜாகரா அப்படின்னு 7 பிரிச்சு இதனுடைய லட்சணங்கள்லாம் வரைக்கும்